திருமணமே ஆகலையே, நான் புருஷனை அறியேனே, எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தேவதூதன் 35ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதாவது உன்கிட்ட பிறக்கிற குழந்தை பரிசுத்தமானது, அதனால அது பரிசுத்த ஆவியினால தான் உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, 37ஆம் வசனத்துல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ தேவனால வயது சென்ற முதிர்ந்த வயதுள்ள கர்ப்பம் செத்துப்போன கர்ப்பத்தை கூட உயிர்ப்பிக்க அவரால் கூடும். திருமணமே ஆகாத பெண்ணுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க கர்த்தரால் கூடும் அப்படின்னு சொல்லி